மேடம், மொட்டை மாடியில அங்கங்க தெரியுற இந்த சின்ன சின்ன விரிசல்களை லேசா எடுத்துக்காதீங்க. இது வெறும் கோடு இல்ல, வீட்டுக்குள்ள தண்ணி இறங்குறதுக்கான ஆரம்ப புள்ளி. விரிசல் வந்த இடத்துல பல லேயர் சிமெண்ட் பூசி மெஷ் போடுறாங்க. விரிசல் வந்தா மேல இருக்கிற டைல்ஸே உடைஞ்சு போகுது. அப்படி இருக்கும்போது சிமெண்ட் லேயர் எப்படி அழுத்தத்தை தாங்கும்? கட்டிடம் வெயிலுக்கு விரிவடையும் போதும் குளிர்ச்சிக்கு சுருங்கும் போதும் சிமெண்ட் பூச்சும் சேர்ந்துதான் உடையும். அதுக்கு வளையும் தன்மை கிடையாது. அதனாலதான் மறுபடியும் விரிசல் வருது. சாதாரண அக்ரிலிக் பெயிண்ட தண்ணி கலந்து அடிச்சீங்கன்னா அது காஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் மழை தண்ணி படும்போது அப்படியே ஊறி போய் பிஞ்சு வந்துடும். இந்த வாட் பேக் டெக்னாலஜி முற்றிலும் வித்தியாசமானது. இது ஒரு முறை காஞ்சிருச்சுன்னா எவ்வளவு பெரிய மழை பெஞ்சாலும் சரி, ஒரு சொட்டு தண்ணி கூட இந்த லேயரை பாதிக்காது. மாடி முழுதும் சீரான லேயர் வந்திருக்கு பாருங்க. இப்போ உங்க மொட்டை மாடி 100% பாதுகாப்பா இருக்கு. இனிமே விரிசல் தண்ணி கசியுங்கிற பயமே வேண்டாம். அதனாலதான் வாட் பேக் முறைக்கு மாறணும். இது விரிசலை எதிர்க்காம அதோட சேர்ந்து ரப்பர் மாதிரி வளைஞ்சு கொடுக்கும். அப்ப விரிசல் அகலமானாலும் மேல இருக்கிற இந்த லேயர் உடையாது. இது நம்ம இந்திய அரசாங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற ஒரு நிறுவனம். கம்பெனி தரப்புல இருந்து உங்களுக்கு எழுத்துப்பூர்வமான வாரண்டி கார்டை உங்க கையிலேயே கொடுத்துருவோம்.